வெல்கம் டு மிஸ்டர் ஜேபி பியன்மேன் வ்ளாக்ஸ். இது வந்து ஒரு நியூ வீடியோ ஏர்லைன் சீரீஸில். என்னென்னா ஹோட்டல் ரூம் டூர். நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் அண்ட் ரூம் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கம்ப்ளீட்டாக நினச்சதை விட ஒரு 100% ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அது உங்களுக்கு காமிக்கலாம் கண்டிப்பாக அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷனை. நான் உள்ளே போயிட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நான் நிற்கிறேன். நான் உள்ளே போயிட்டு ரூம்லேருந்து உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெஸ்ட்ரோ பப் மாதிரி. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரிசப்ஷன் ஒர்க் ஸ்பேஸ். இங்கே தான் குவரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கேயும் வந்து நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். Oh, I'm spelled like a border around. I want the radio. ஸோ நம்ம வந்து 8th ஃப்ளோரில் இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா 8th ஃப்ளோரில் உள்ள பொண்ணாக இருந்தோன்னா நம்மளோட ரூம் 809 டுவர்ட்ஸ் ரைட். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயுமே காமாக, எந்த டிஸ்டர்பன்ஸும் யாருக்குமே இருக்காது. அழகாக போயிட்டு ஓப்பன் பண்ணால் நம்மளோட ரூம் பார்த்தாச்சு. ஸோ 809. ஸோ இங்கே அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டு இருக்கும். ஸோ இந்த கார்டு மூலிமா மட்டும்தான் நீங்கள் இதை வந்து ரூம் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே இதை ப்ளேஸ் பண்ண உடனே என்னோடய ரூம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரூம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் கார்டு. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2 நோட்டீஸ் இருக்கும். ஒன்று என்னென்னா நோ, தட் மீன்ஸ் டோன்ட் வரி அபவுட் டுடே. ஸோ இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு பக்கம் அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா, டர்ன் பண்ணிட்டேன், ஷுர் ஹெல்ப் மீ க்ளீன் அப். இது எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த கார்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டரை வெளியே வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. தட் மீன்ஸ் யூ நீட் எ சர்வீஸ் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஸோ இந்த கார்டு மூலிமா நீங்கள் அதை வந்து கன்வே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிச்சன், ஒரு ஸ்மால் செட்டப் ஆஃப் கிச்சன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னா ஒரு காம்பேக்ட் கிச்சன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே இண்டக்ஷன் தான் இங்கே. ஸோ இண்டக்ஷன் எலக்ட்ரிக் ஸ்டவ். ஸோ இங்கே உங்களுக்கு இன்பில்ட் எலக்ட்ரிக் ஸ்டவ் இங்கே வந்துடும். உங்களுக்கு நீங்கள் 2 பாத்திரம் வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே 2 பாத்திரம் வச்சு சமைச்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு சாண்ட்விச் டோஸ்டரும் வந்துடும். உங்களுக்கு பிரெட் டோஸ்டர், சாண்ட்விச் டோஸ்டர்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பாத்திரமும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு வாட்ரு கீசரும் சரி, டேப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி டஸ்ட்பின்ஸ் வச்சு மாற்றி வச்சுருவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் நான் டெய்லி வாங்குறதுக்காக சாப்பிட்றதுக்காக வாங்கின பொருள். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வே ப்ரோட்டீன் அண்டு சம் ஓரிஜ் ஓட்ஸு, ஜாம், ப்ரெட் அந்த மாதிரி வாழைப்பழம் தான் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இதுதான் கிச்சனு. மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லா பாத்திரமும் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம எதுவுமே வாங்க தேவையில்ல, எதுவுமே கேட்கவும் தேவையில்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது, பிளேட்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு எல்லா பாத்திரமே இருக்கும். நான் இன்றைக்கி சமைக்கலை, ஸோ அதனால் எடுக்கல வெளியே. இதை தான் வாஷ் பண்ணி க்ளீனாக அங்கேயே வச்சுருவாங்க. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே நைஃப்லேருந்து ஸ்பூன்ஸ்லேருந்து ஃபோக்லேருந்து எல்லாமே இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டிலேருந்து ஈவன் ட்ரிங்க்ஸ் ஓப்பனர் கூட எல்லாமே இருக்கும் இங்கே உங்களுக்கு. ஸோ எல்லாமே A to Z உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. மெயினாக நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜில் நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். நான் எல்லாமே காலி பண்ணிட்டேன். ஆப்பிள் அது மாதிரி நிறைய வச்சுருந்தேன். சரி சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன், அதனால் எதுவும் வாங்கலை, நாளைக்கு தான் வாங்கணும். ஜஸ்ட்டு சாக்லேட் மட்டும் ஒன்று இருக்குது, குனாஃபா சாக்லேட். இது இஸ்தான்புல் ஸ்டோரில் வாங்கினது குனாஃபா சாக்லேட்டு. இதை மட்டும் வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைக்ரோ ஓவன், நம்ம என்ன வேணுமோ இங்கே ப்ரீ ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்கே அவங்களே ப்ரொவைட் பண்ணி வச்சிடுறாங்க. என்னென்னா ஒரு மார்க்கெட் பேக் ஒன்று, ஒரு ப்ளோவர் பேக் ஒன்று, இதுக்குள்ளே ஒரு ப்ளோவர் டிவைஸ் இருக்கும், ஹேர் ட்ரையரு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்கெட் பேக், நீங்கள் என்ன மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா இதுவும் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இங்கே என்னென்ன இந்த ரூமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே உங்களுக்கு. ஸோ இந்த கிச்சன் யூட்டிலைஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் இந்த ஹோட்டலோட கீழே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, பார்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் என்னென்ன இருக்குது, ஸோ எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ரீட் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபுல்லாக லாண்ட்ரிலேருந்து எல்லாமே என்னென்ன பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேஸ்ட் பேக், ஒரு 0 வேஸ்ட் ஒரு கப்போர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது டெய்லி வந்து க்ளீன் பண்ணி ஒரு புதுசாக போட்டுருவாங்க நமக்கு. இது வந்து ஒரு சின்னது, இது ஒரு பெருசு. இல்லை வேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அசல்ட்டாக. ஸோ அவங்களே வந்து பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க மார்னிங். ஆனால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குயின் சைஸ் பெட்டு, 2 பேர் தாராளமாக படுக்கலாம். ஸோ எனக்கு வந்து சிங்கிள் ரூம், ஸோ நான் தனியாக இருக்கிறதுனால ஸோ எனக்கு வந்து ஒரு சிங்கிள் ரூம். ஸோ 2 பேர் தாராளமாக படுக்கலாம் இதில். வித் லைட்ஸ், ஒரு மைல்டு லைட்ஸ், சூப்பராக. நீங்கள் நைட்டு தூங்கும் போது தெரியும், ரொம்ப மைல்டாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் ஸ்லீப்புக்கு. ஸோ நல்ல பெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிவியை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே A to Z எல்லா சேனலும் வரும். சில பெய்டு சேனல்ஸ் மட்டும் வராது. ஸோ லைட்டாக 2-3 ஆர்ட்டும் அப்படியே இருக்கும், எல்லாமே சூப்பராக. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய திங்ஸு நான் அப்படி கச்சாமிச்சு தான் போட்டிருப்பேன். பிகாஸ் எல்லாமே பேச்சுலர் ரூமில் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போட்டிருப்பேன். இன்னும் அடுக்கலை எதுவுமே, அப்படி சும்மா போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு விண்டோ வியூவில் சிட்டி ஹால் வியூ இது தான். ஸோ இங்கே ஒரு கிளாஸ் ஓப்பனர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் வெளியே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி ஹால், மெயின் சிட்டி ஹால் இது தான். ஸோ மெயின் டவுனு, அது பின்னாடியே அப்படியே வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்டன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணாலும் அந்த வியூவில் தெரியும். சூப்பராக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட், டேபிள் லைட்டு. ஸோ நீங்கள் உட்காந்து என்ன வேணுமோ பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஏதாவது படிக்கணும்னாலும் சரி, எல்லாமே. ஸோ இது எல்லாமே என்னோடய திங்ஸு. இது எல்லாமே கொஞ்சம் அடுக்கலை, அப்படி தான் இருக்கும். பட் அதை நான் பேச்சுலர் ரூம்ன்றதுனால நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கே ஷூ ரேகு எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் நீங்கள் வந்து நீட்டாக அடிக்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு சூப்பராக கபோர்டு கொடுத்துருப்பாங்க, வித் இன்க்ளூடிங் அயன் பாக்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பக்காவாக அயன் பண்ணிக்கலாம். வித் ஹோல்டரோட கொடுத்துருப்பாங்க எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு குவீன் சைஸ், சூட் ரூம் இது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்க இந்த கண்ணாடியிலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
ரெஸ்ட் ரூமோட கண்ணாடி இது டோரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துருப்பாங்க, ஃபுல் சைஸ் கண்ணாடி மிரர். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து நம்ம யூஸ்வலாக கண்ணாடி பெருசாக தான் நம்ம விரும்புவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலோட உண்மையாகவே ஒரு காப்பின்னே சொல்லுவேன் நான். நம்ம ஊரில் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க. க்ளீனாக இருக்கும், ஸ்பேஷியஸாக, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இதில். சூப்பராக ஷவரு, ஹேண்ட் ஷவரு, ஹாட் வாட்டர் 24 மணி நேரம் வரும். நமக்கு வேணும்னா கோல்டு வாட்டர்னு குளிச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து வயசானவங்களுக்கு உட்காந்து குளிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வயசானவங்க நடக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் இந்த ஹோல்டரை பிடிச்சி அவங்க வந்து இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கூட அவங்க உட்காந்து குளிக்கலாம். ஸோ டவல் டெய்லியும் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இங்கே ஒரு மிரரோடு வந்துடும். நீங்கள் வந்து ஷேவ் பண்ணாலும் சரி, இல்லை ட்ரிம் பண்ணாலும் சரி, மார்னிங் ப்ரஷ் பண்ணுறதுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் வித் இந்த லைட்ஸோட. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டெய்லி சேஞ்ச், இது எல்லாமே டவல், இது எல்லாமே டெய்லி சேஞ்ச் தான். ஸோ எல்லாமே டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையோ, பட் டெய்லி சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. கீழே ஒரு சின்ன வாட்டரை இது பண்ணுறதுக்காக இங்கே நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு டஸ்ட்பின்னு. ரெஸ்ட் ரூமுக்கு ஹோல்டர் 2 கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹோல்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிரர், இது வந்து குளிக்கும் போது நம்ம ஜஸ்ட் இங்கே வியூ பண்ணிக்கலாம், ஸோ பார்த்துக்கலாம். இது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி குளிக்கும் போது கண்ணாடியை பார்த்து குளிப்போம். அதே மாதிரி நல்ல ஒரு மிரரு. இதுலேயும் ஹாட் வாட்டர், இந்த சிங்க்லேயும் ஹாட் வாட்டர் வரும். மெயினான விஷயம் ஒன்று இருக்குங்க, என்னென்னா நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே ஒரு சேஃப்டி அலாரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரோப் வந்து கீழே வரைக்கும் இங்கே இதாகும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எமர்ஜென்சிக்கு ஒரு அலாரம் ஒன்று அடிக்கும். அந்த அலாரம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்கும், அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ தட் மீன்ஸ் யூ ஆர் இன் எமர்ஜென்சி. ஸோ அந்த எமர்ஜென்சியில் இருக்காங்க இந்த ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அலாரம் போயிடும். ஸோ அவங்க டேரெக்டாக வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. உண்மையாகவே இது கூட ரொம்ப ஒரு நல்ல டெக்னாலஜி. பிகாஸ் வயசானவங்க யாருனா தங்கினாங்களா மேபி தெரியாது இல்லையா, ஏதாவது ஒரு சடனாக ஹெல்ப் வேணும் அப்படின்னு. ஸோ அதனாலே அதை கொடுத்து வச்சுருக்காங்க போல். இது வந்து 2 பக்கமும் இருக்கும், உங்களுக்கு குளிக்கிற இடத்துலையும் இருக்கும், ப்ளஸ் இங்கே ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துலையும் இருக்கும். இன்னொன்றுனா மெயினான இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் இருக்கும், பெட்டு பக்கத்துலேயும் இருக்கும். ஸோ அதனால் அது வயசானவங்களுக்கு ரொம்ப ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் அதை கிளிக் பண்ணவே இல்லை, தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதுதான் ரெஸ்ட் ரூமு. நிஜமாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ரெஸ்ட் ரூம். டெய்லியும் க்ளீன் பண்ணுறதுனால ஸ்பேஷியஸாக ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் இது உண்மையாக சொல்ல போனால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் டு அவர் ரூம், மைல் லைட்ஸோட. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆகுது, இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிச்சம் இருக்குது பாருங்கள். பிகாஸ் சம்மரில் வந்து டே அதிகம் இல்லைங்க. ஸோ 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock மேலே தான் கீழே போகும். அதனால் உங்களுக்கு இந்த வெளிச்சம் டார்க்னஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. இந்த லைட்ஸ்லாம் பாருங்களேன், சூப்பராக. ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, பட் ஆனால் யோசித்து இந்த மாதிரி இருந்தால் இங்கே நல்லாயிருக்குன்றதுக்காக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒட்டனெல்லாம் இங்கே பாருங்கள், ஒன்று கூட இருக்காது, ஃபுல் க்ளீனிங். டெய்லியும் க்ளீன் பண்ணுறதுனால. ஸோ பெட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது, பிகாஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் நிஜமாகவே இந்த ஸ்டே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு காலிங் பெல்லாம் இருக்கவே இருக்காது, பிகாஸ் இது ரொம்ப ப்ரைவசியானதுனால காலிங் பெல்லாம் இருக்காது, ஃபேனும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஏசி, இதுக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது வந்துடும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்துடும். ஃபேன் வந்து இந்த ரூமில் இருக்கவே இருக்காது. இங்கே ஒரு சென்சார் இருக்கும், நீங்கள் ஆள் உள்ளே இருந்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். தட் மீன்ஸ் நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். வெளியே ஹெல்ப்பர்ஸ் யாராவது வந்தாங்களாலும் அவங்க வந்து ஈஸியாக உங்களால்
உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வர மாட்டாங்க, கதவை தட்டிட்டு தான் உள்ளே வர முடியும். ஸோ நீங்கள் கதவை திறந்தா மட்டும்தான் அந்த கார்டை வச்சு. அதனால் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்குது, பட் எல்லா ஹோட்டல்லையும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த ஹோட்டலில் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே ரொம்ப சும்மா ஒரு சின்ன ஹோட்டல் நீங்கள் போனாலும் கொஞ்சம் லக்ஸரியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம அவ்வளோ பே பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் என்னோடய பேகேஜ் எல்லாமே இங்கேயே தான் இருக்குது. இன்னும் அடுக்கணும், எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே இது பண்ணணும். ஸோ ஹோம் டூர் இல்லை, ஹோட்டல் டூரை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே ஸ்டே பண்ணுறது. நல்லா பியூட்டிஃபுல்லாக எல்லா ஃபெசிலிட்டிஸோட ரொம்ப அழகாகவே இந்த ஹோட்டல் வந்து ஆக்சுவலாக இருக்குது. நீங்கள் காஸ்ட்லியான ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணாலும் சரி, ரொம்ப நார்மல் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்ஸ் நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லி எங்கேயுமே இருக்காது. பிகாஸ் ஹோட்டல்னால ஹோட்டல் ஃபுட் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே ஹோட்டல் ஃபுட்டும் சாப்பிட்லாம் நீங்கள், பட் ஆனால் உங்களுக்கு கிச்சனும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாம் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறதுனால ஓனாக குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டர் ஐடியா. உங்களுக்கு ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகாது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, எஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரீஸில். அதனால் எனக்கு ரொம்ப நிஜமாகவே நல்லா இருந்தது. நானும் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் ஒரு வேளை இங்கே ஐரிஷ் ஃபுட் சாப்பிடுவேன், மீதி 2 வேளை நம்மளுடைய பாரம்பரியமான தமிழ் ஃபுட்டு தான், இந்தியன் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த் வைஸும் சரி. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே சன்னியாக இருக்கும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு சில்லுன்னு இருக்கும், திடீர்னு சூரியன் 10 மணிக்கெலாம் சூரியன் நான் பார்த்துருக்கேங்க. அந்த அளவுக்குலாம் 10 மணிலாம் நல்ல வெயில் அடிக்கும். நைட்டு 11 மணி தான் சூரியனே அந்த மாதிரிலாம் இங்கே பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக சூரியன் இல்லை, எல்லாம் காமிச்சிருப்பேன். ஹோப் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலன்னா மறுபடியும் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணியிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிஜமாகவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல, வீடியோ பார்த்தா போதும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.